இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் ஜென்ரல் தமிழ் கொஷின் பேப்பருடைய ஆன்சர்ஸ் கீ பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1 வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். கேள்வி எண் 51. உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சொல்லுக்குன்னா வந்தான் அப்படின்ற சொல்லுக்கு. ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் பி வந்திலன். கேள்வி எண் 52. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம் பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இதில் பாலை என்பது தான் ஐந்திணை வகைகளை குறிக்கும். ஸோ இதற்கு பொருந்தாதது எதுன்னு நம்ம பார்த்தோன்னா இல்லம். ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இல்லம். கேள்வி எண் 53. கிளி, கிழி, கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல கிளி அப்படின்னா என்னன்னா பயம் என்று அர்த்தம். கிழி அப்படின்றது கிழித்தல், அதாவது ஒரு பேப்பரை கிழித்தல் அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பொருள் மீனிங் தான் கிழி என்பதற்கு. கிளி அப்படின்றதுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு பறவையை குறிக்கிறது. ஸோ இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ பயம், கிழித்தல், ஒரு பறவை. கேள்வி எண் 54. அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை கோ. ஸோ கோ என்றால் அரசன் என்பது பொருள். கேள்வி எண் 55. பெற்றான் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெற்றான் என்பதற்கு வேர் சொல் பெரு அப்படின்றது தான். ஸோ விடை ஆப்ஷன் சி பெரு. கேள்வி எண் 56. வா என்ற சொல்லின் பெயரச்சம் குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் வந்த. நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆ அப்படின்ற சவுண்டோட முடிஞ்சா அது பெயரச்சத்தை குறிக்கும். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் டி வந்த அப்படின்றது தான் பெயரச்சத்தை குறிக்குது. கேள்வி எண் 57. அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் எல்லாத்துலேயுமே சேல தொடங்குற மாதிரி தான் வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இரண்டாவது எழுத்து எதில் தொடங்குது அப்படின்றத பார்த்து அதன்படி அகர வரிசைப்படுத்தணும். ஸோ அப்படி பார்த்தோன்னா ஆப்ஷன் பியில் செடி, செப்பு, செல்வம், சென்னை என்பது தான் சரியான விடை. ஏன்னா நம்ம அகர வரிசைப்படி டி என்பது இரண்டாவது எழுத்தான டி என்பது முதல்ல வரும். அதற்கு அடுத்து செப்புல இப்பு என்பது இரண்டாவதாக வருது, செல்வம்ல இல் என்பது மூன்றாவதாக வருது, சென்னையில் இன் என்பது நாலாவதாக வருது. ஸோ அதனால ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கேள்வி எண் 58. காலங்களில், தெருவில், மழை வளர்க்காதீர், காலை இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை கலந்து கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களை நம்ம என்ன பண்ணணும்னா ஒழுங்குபடுத்தி ஒரு முறையான ஒரு சொற்றொடரை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை வச்சு எப்படி ஒரு வார்த்தையை உருவாக்கலாம்னா மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சென்டென்ஸை உருவாக்கலாம். ஸோ இதன்படி விடை ஆப்ஷன் சி மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர். கேள்வி எண் 59. கொல்லையிலேயே வாழை, பலா, மாங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு விடையை கொடுத்துட்டாங்க, அந்த விடைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு வினாவினை எழுப்போம். பொதுவாக நம்ம ஒரு வினாவுக்கு தான் விடையை நம்ம கொடுப்போம். ஆனால் இங்கே நமக்கு விடையை கொடுத்துட்டாங்க, நம்ம வினாவை சொல்லணும். ஸோ எப்படி நம்ம இதை சொல்லலாம்? கொல்லையிலேயே குலுங்குவன யாவை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கொல்லையிலேயே வாழை, பலா, மாங்கனிகள் குலுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடையை சொல்லலாம். ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் சி கொல்லையிலே குலுங்குவன யாவை. கேள்வி எண் 60. கொக்கொக்க கூம்பும் பருவத்து இவ்வுமையால் விளக்கப்படும் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை காலமறிந்து விரைந்து செயல்படுதல் என்பதாகும். கேள்வி எண் 61. கீழ்கண்டவற்றுள் பிறவினை தொடரை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பாத்திமா தமிழ் கற்பித்தாள். கேள்வி எண் 62. பிசிராந்தையர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். இவ்வகை தொடர் என்ன தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை செய்தி தொடர். கேள்வி எண் 63. திருக்குறளும் டேஷும் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை 7. கேள்வி எண் 64. பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயர்ந்தோரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் என்பதுதான் சரியான விடை.
கேள்வி எண் 65. திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை வீரமாமுனிவர். கேள்வி எண் 66. ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை மதுரை காஞ்சி. கேள்வி எண் 67. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் என்ன என்று கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை சமண சமயம். கேள்வி எண் 68. அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தனன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை மருதம். கேள்வி எண் 69. கலித்தொகையை தொகுத்தவர் யார்? சரியான விடை நல்லந்துவனார். கேள்வி எண் 70. முந்தை இருந்து நாட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனினாகரிகர் இந்த தொடர் எந்த நூலில் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை நற்றிணை. கேள்வி எண் 71. கொன்மு இதோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை மேகம். கேள்வி எண் 72. நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை 7. கேள்வி எண் 73. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பெரிய புராணம். கேள்வி எண் 74. சுந்தரன் என்னும் பெயரால் இராமாயணத்தில் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை அனுமன். கேள்வி எண் 75. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். கேள்வி எண் 76. ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஒட்டக்கோத்தர். கேள்வி எண் 77. தமிழ்விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை 268. கேள்வி எண் 78. திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பெரியவன் கவிராயர். கேள்வி எண் 79. நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை விருத்தப்பா. கேள்வி எண் 80. முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை சிந்துப்பா. கேள்வி எண் 81. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் யார்? இது ரிப்பீட்டடாக கேட்கப்படுற கேள்வி. இதற்கு சரியான விடை கடுவெளி சித்தர். கேள்வி எண் 82. கடம் இச்சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை உடம்பு. கேள்வி எண் 83. அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி இவ்வாறு குறிப்பிடுகின்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை மகேஸ்வர பூசை. கேள்வி எண் 84. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் எது? சரியான விடை திருவாமூர். கேள்வி எண் 85. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யாருடைய கூற்று? இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கப்படுற கேள்வி. இதற்கு சரியான விடை பாரதிதாசன். கேள்வி எண் 86. ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை சிசு செல்லப்பா. கேள்வி எண் 87. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? விடை நா. பிச்சமூர்த்தி. கேள்வி எண் 88. பருதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? விடை சி.வை. தாமோதரனார். கேள்வி எண் 89. ஆனந்த ரங்கன் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை 12. கேள்வி எண் 90. வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? சரியான விடை ராஜாம் கிருஷ்ணன். கேள்வி எண் 91. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது? சரியான விடை சோழர்களோட காலம். கேள்வி எண் 92. உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியலின் பார்ப்படும்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை விண்ணியல் அறிவு. கேள்வி எண் 93. சுபாஷாபிமானம் பொருள் கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் தாய்மொழி பற்று. கேள்வி எண் 94.
தில்லையடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் இந்தியன் ஒப்பீனியன். கேள்வி எண் 95. யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் பொன் மற்றும் மிளகு. கேள்வி எண் 96. மீதுன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை வயிறு புடைக்க உண்ணுதல், நோய்க்கு இடம் அளிக்கும். கேள்வி எண் 97. ராமலிங்க அடிகளின் சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை திருவருட்பிரகாச வள்ளலார். கேள்வி எண் 98. அரை வயிற்றுக்கு கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார்? சரியான பதில் அம்பேத்கர். கேள்வி எண் 99. பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என விரும்பியவர் யார்? இதற்கு சரியான விடை பெரியார். இது மிக முக்கியமான கேள்வி, இதை மார்க் பண்ணிக்கோங்க. கேள்வி எண் 100. நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை அண்ணா. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸோட ஆன்சர்ஸ் கீஸை பார்த்தோம். இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை பெறணும்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வேறு எந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.